கவனிங்க, விசுவாசம் இல்லைன்னா என்ன இருக்காது? தைரியம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த ராஜாவுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதனால என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஏன்? தேவனோடு அவனுக்கு உடன்படிக்கை மகன் என்கிற அந்த உணர்வு இழந்துட்டான். தேவனுடைய மகன் என்பதை இழந்துட்டான். வெற்றி என்னுடையதான் அப்படின்றதெல்லாம் இழந்து அப்படியே நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சபைக்கு போலாம், எல்லாம் செய்யலாம், பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதை மறந்து ஊர்ல பேசுற மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊர்ல பயப்படுற மாதிரியே பயப்படுவாங்க. நான் தான் சொல்றது, எதுக்கு வந்திருக்கணும்? அதனால்தான் சொன்னாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, நீ அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை செல்லாதே. அப்ப இவன் ராஜாவா இருக்கிறான், இவ்வளவு ஒரு சவால் இடுறான். ஒரு ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கணும்? அதுவும் அவன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளு, உடன்படிக்கையின் மகன், இயேசுவினோடு வந்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி, அந்த சத்தியம் எங்க போயிருக்கோம்? அந்த எண்ணங்கள் எங்க போயிருக்கோம்? அந்த பார்வை எங்க போயிருக்கோம்? இல்ல. நல்லதா சொல்றாரு 11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்படுற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோங்க. பயப்படுற கூட்டத்திலே நாம் இருக்கிறோங்க. ஆனா அவங்க இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஐயா, பிசாசு, வகை பிசாசு சாதாரணமா போகாதையா. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பிசாசு பயந்து ஓடுவான். நீ போய் அங்க உருளும் தேவையில்ல, பொருளும் தேவையில்ல, சாப்பிடாம இருக்கவும் தேவையில்ல. இயேசுவின் நாமத்தில் போனா என்ன பண்ணுவான்? போவான். அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கு அநேகர்களுக்கு இல்லை. பிரச்சனையா தான் பாருங்க. சென்னைக்கு போனீங்களா, அங்கங்கே சிக்னல் போட்டிருப்போம் மெயினான இடத்துல எல்லாம். எதுக்கு அப்படின்னா, 4 பக்கமும் வண்டி வந்துட்டு இருக்கோம். எதுவுமே போடாம இருந்துச்சுன்னா அந்தான வரணும் இந்தான வரணும் சேர்ந்து எல்லாம் மோதிப்பான். அதனால ஒரு சிக்னல் போட்ட உடனே அவனிங்க இந்த பக்கங்கிறவன் நின்றுடுவான், அந்த பக்கங்கிறவன் போவான். இது சட்டம், ரூல்ஸ். வண்டியை நிறுத்துறதுக்கு நம்ம ஓடி போய் ஒரு வண்டியை பிடிச்சி அப்படியே தள்ளி நில்லு 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 அப்படின்னு சொல்ல தேவையே கிடையாது. அழகா ட்ரெஸ் பண்ணி நிற்பான். கவனிங்க, கையில் ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருப்பான், ஸ்டாப்னு சொல்லி. இப்பெல்லாம் நவீனம் வந்துருச்சு, அப்பத்தில் சொல்றேன் நான். ஸ்டாப்னு ஒரு போர்டு கொடுத்துருப்பான். அதை தூக்கி இப்படி காமிச்சனா என்ன பண்ணிடுவான்? எல்லா வண்டியும் நிற்கணும். எம்எல்ஏ இருந்தாலும் எம்பி இருந்தாலும் எல்லாம் நிற்கும். அந்த ஏன்னா இவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த உடைக்கு அதிகாரம் கையில் இருக்கிற போர்டுக்கு அதிகாரம். தமிழ்நாடு அரசு அவனை நியாயமித்து இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்பதுதான் நோக்கம், இல்லையா? அதனால ஒவ்வொரு பைக்கையும் போய் வராது வராது நில்லு நில்லு, பஸ் காரெல்லாம் நில்லு அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் நடக்குமா? நடக்காது. இன்னைக்கு நிறைய இயேசுவை ஏத்திருக்கிறவங்க அது மாதிரி அந்த போலீஸ்காரன் கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்தது போல நம் கையில இயேசு என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இவங்க போய் கவனிங்க, பிசாசை போய் பிடிச்சி தலையாட்டுறதும் உருட்டுறதும் பேரட்டுறதும் இதை பண்றதும் அதை பண்றதும் ட்ரம் அடிக்கிறதும் நிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நிக்கவே நிக்காது. போலீஸ்காரன் ஒன்றும் பண்ண மாட்டான், நின்ன இடத்துல இருந்து அப்படியே காட்டினா நீக்கும். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? பயந்து ஓடுவான். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம்.